Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது adjective class, the relative class. சரியா? ஏற்கனவே நம்ம noun class பார்த்துட்டோம். adjective class, adverb class ரெண்டும் பார்த்தா தான் ஒரு சென்டென்ஸில் வந்து கொடுத்துருக்கிறது என்ன கிளாஸ்ன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி வாங்க பார்க்கலாம். The class that describes or gives more information about a noun is called an adjective class. அதாவது ஒரு நவுனை பற்றி ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணியோ அல்லது அந்த நவுனை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா அந்த கிளாஸ் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு கிளாஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் a group of word which gives some meaning but not complete meaning. It has subject and verb. சரியா? அதை சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், கொஞ்சம் மீனிங் கொடுக்கும், ஆனால் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது இல்லையா? ஸோ அந்த கிளாஸ் வந்து அதில் அந்த சென்டென்ஸுக்கு அந்த கிளாஸுக்கு முன்னாடி இருக்க நவுனை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். அதாவது அந்த நவுனு எந்த நவுனு, அதாவது அது எந்த பொருள், அது வந்து எப்படி இருக்குது அல்லது அதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கிளாஸ் வந்து சொல்லும். அப்படி சொன்னால் அதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும், அட்ஜெக்டிவ் கிளாஸாக எடுத்துக்கணும். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஐ நோ த பர்சன் ஹூ கலெக்ட்ஸ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் காயின்ஸ். ஐ நோ த பர்சன், எனக்கு அந்த பர்சனை தெரியும். எந்த பர்சன்? ஹூ கலெக்ட்ஸ் ஸ்டாம்ப் அண்டு காயின்ஸ். இப்போ இந்த பர்சனை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஹூ கலெக்ட்ஸ் ஸ்டாம்ப்ஸ் அண்டு காயின்ஸ் அப்படிங்கிறது. சரியா? அப்போது இது வந்து என்னது, அட்ஜெக்டிவ் கிளாஸ். திஸ் இஸ் த வில்லேஜ் வேர் ஐ வாஸ் born. So where I was born is an adjective class because it gives extra information about the village. இந்த நவுனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எந்த வில்லேஜ்? நான் பிறந்த வில்லேஜ் இது. ஐ ஃபவுண்ட் த கீ விச் ஐ லாஸ்ட் எஸ்டர்டே. கீ, எந்த கீ? நேற்றைக்கு நான் தொலைச்ச கீயை இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ். திஸ் இஸ் த பாய் whom my father wants to meet. இதுதான் அந்த பையன். எந்த பையன்? எங்கள் அப்பா மீட் பண்ணணும்னு நினச்ச பையன் இவன் தான். ஸோ இது அட்ஜெக்டிவ் கிளாஸ். ஐ saw the boy whose eyes are blue. நான் பையனை பார்த்தேன். எந்த பையன்? whose eyes are blue. அவன் கண்ணெல்லாம் ஊதா கலரில் இருக்கும், அந்த பையனை பார்த்தேன். the artist who painted this picture died last year. ஆர்டிஸ்ட்டு செத்து போயிட்டார். எந்த ஆர்டிஸ்ட்டு? இந்த படத்தை வரைஞ்ச அந்த ஆர்டிஸ்ட்டு. The umbrella which has a broken handle is mine. கொடை என்னோடது. The umbrella is mine. Which umbrella? Which has broken hands. கை ஒடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த umbrella தான் என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. She cannot tell the time when her husband will return. When her husband will return is an adjective class because it gives extra information about the time. எப்போ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வர்ற நேரம் எதுன்னு எனக்கு தெரியாது. It was he who said so. இதுதான் அவர் யார்? இந்த மாதிரி சொன்னவர். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, அட்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ்லேயே நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. டிஃபைனிங் அட்ஜெக்டிவ் கிளாஸ், நான் டிஃபைனிங் அட்ஜெக்டிவ் கிளாஸ். டிஃபைனிங் கிளாஸ், நான் டிஃபைனிங் கிளாஸ்னே சொல்லலாம். இப்போது டிஃபைனிங் கிளாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். த மேன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் அ டீச்சர். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்கள். இதில் மெயின் கிளாஸ் வந்து எது? த மேன் இஸ் அ டீச்சர். த மேன் இஸ் அ டீச்சர். அவர் ஒரு டீச்சர். எவர்? ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கிறார்ல, அவர் தான் டீச்சர். அப்போது த மேன் இஸ் அ டீச்சர் அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டான அந்த சென்டென்ஸுக்கு வந்து முழு அர்த்தம் கிடைக்காது. முழு அர்த்தமாக கிடைச்சாலும், கிராமட்டிக்கலாக முழு அர்த்தமாக இருந்தாலும் அவர் யார், எந்த மனிதன் அப்படிங்கிறது வந்து நம்ம பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர், இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்து இந்த மேனை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. சரியா? இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகுது.
The lady who is driving that car is my sister. The lady is my sister. எந்த லேடி? அந்த கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த லேடி. இந்த லேடியை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது. இப்போது நம்ம வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சில சமயம் இந்த இதை விட்டுறலாம். என்னது? அந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனை விட்டுட்டு கூட நம்ம எழுதலாம். சரியா? அந்த லேடி டிரைவிங் தட் கார் இது வந்து என்ன ஆயிரும்? ஃப்ரேஸாக மாறிடும். The lady driving that car is my sister. சரியா? The bus that carries the students will arrive at 8 a.m. The bus that carries the students will arrive at 8 a.m. எந்த பஸ்ஸு? மாணவர்களை சுமந்து வர்ற பஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃபைனிங் அட்ஜெக்டிவ் கிளாஸ். அடுத்து நான் டிஃபைனிங் அட்ஜெக்டிவ் கிளாஸ். நான் டிஃபைனிங் கிளாஸ். கலா who lives next door is my sister. ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், கலா இஸ் மை சிஸ்டர். முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக யார் அவங்க சிஸ்டருங்கிறத சொல்லியாச்சு. இப்போது ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோருங்கிறது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா கூட கலா வந்து உங்கள் சிஸ்டர் தான் அப்படிங்கிறது தெரியும். சரியா? அப்போது இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் டிஃபைனிங் கிளாஸ். இப்போ அந்த சென்டென்ஸில் எப்படி இருந்தது? த மேன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் எ டீச்சர். த மேன் இஸ் எ டீச்சர்னால் எந்த மேன் அப்படிங்கிறது நம்மளால் முடிவு பண்ண முடியாது. பக்கத்து வீட்டில் வசிக்கிற மேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். சரியா? அப்போது அது வந்து டிஃபைனிங். அந்த அட்ஜெக்டிவ் கிளாஸ் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். பட் அதே நேரத்தில் இதில் இந்த கிளாஸ் இல்லைன்னா கூட திஸ் மெயின் கிளாஸ் கிவ்ஸ் யூ அ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறது தான். ஸோ இதை தான் நம்ம நான் டிஃபைனிங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நான் டிஃபைனிங் கிளாஸை வந்து நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு கமா போட்டு செப்பரேட் பண்ணிடுவோம். சரியா? இந்த நவுனுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டு அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு கமா போட்டு செப்பரேட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், உமா ஹூ இஸ் டிரைவிங் தட் கார் இஸ் மை சிஸ்டர். உமா இஸ் மை சிஸ்டர் இட் செல்ஃப் கிவ்ஸ் அஸ் அ கம்ப்ளீட் சென்ஸ். சரியா? The green bus that carries the students will arrive at 8 a.m. The green bus will arrive at 8 a.m. The green bus வந்துரும்ப்பா. அது அப்புறம் எந்த green busன்னு சொல்லும்போது that carries the studentsனு வருது. ஸோ இந்த நான் டிஃபைனிங் கிளாஸ் we can use preposition before whom and which. இந்த நான் டிஃபைனிங் கிளாஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போது அந்த ப்ரப்போசிஷனுக்கு முன்னாடி அந்த whom whichக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உஷா to whom you spoke on the phone has come to meet you. உஷா to whom. அப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம்? ஒரு ப்ரப்போசிஷன் போட்டிருக்கோம். அது மாதிரி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஆல் ஆஃப், மோஸ்ட் ஆஃப், நன் ஆஃப், நெய்தர் ஆஃப், எனி ஆஃப், ஐதர் ஆஃப், சம் ஆஃப், மெனி ஆஃப், மச் ஆஃப், a few ஆஃப், both ஆஃப், half ஆஃப், each ஆஃப், one ஆஃப், டூ ஆஃப், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அந்த ஹூமுக்கு முன்னாடியும் விச்சுக்கு முன்னாடியும் எதில் நான் டிஃபைனிங் கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ராஜா ஹேஸ் சிக்ஸ் சிஸ்டர்ஸ் ஆல் ஆஃப் whom ஆர் மேரீட். ராஜா ஹேஸ் 6 சிஸ்டர்ஸ் ஆல் ஆஃப் whom ஆர் மேரீட். இதை வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி, இங்கே நவுனுக்கு அடுத்து ரிலேட்டிவ் ப்ரோனனுக்கு முன்னாடி நம்ம ஆல் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். த பிரின்சிபல் ஆஸ்க்ட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் விச் ஐ குட் நாட் ஆன்சர். இப்போ மோஸ்ட் ஆஃப்ங்கிறது இந்த ரிலேட்டிவ் ப்ரோனனுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், அந்த கிளாஸுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஐ ட்ரைட் ஆன் 5 நியூ ஷர்ட்ஸ். 5 சட்டை போட்டு பார்த்தேன். நன் ஆஃப் விச் ஃபிட்டட் மீ. அதில் எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகலைன்னு சொல்கிறான். He has 2 sons, neither of whom are educated. அவர்கிட்ட 2 பசங்க இருக்காங்க, 2 பேர்த்தில் யாருமே எஜுகேட்டட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் கிளாஸுங்கிறத பார்த்துக்கிட்டோம். அதோட டிஃபைனிங் கிளாஸ்னால் என்ன, நான் டிஃபைனிங் கிளாஸ்னால் என்னன்னு பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அட்வர்பியல் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.